ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ஃபைண்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரியிலேருந்து டிப்ளமோவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமொபைல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி பேசிக்கலாக எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டி. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. ஸோ ஷிஃப்ட் பேசிஸ் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுற எல்லா ஹவர்ஸ்க்கும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பே அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அப்படின்றனால மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஜாப் ஓப்பனிங் போவேன் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏஜ் லிமிட் 19 to 26 அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஜாப் ஓப்பனிங்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்ஸும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா யமஹா கம்பெனி. ஸோ யமஹா வந்து உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த பைக் கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், குவாலிட்டி அண்ட் அசம்பிளி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அசம்பிளி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஸோ இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் உங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 26 தான் இருக்கணும் அப்படின்றத இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா வரகடம், பூந்தமல்லி, அப்புறம் காஞ்சிபுரம்லலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ சேலரி வந்து உங்களுக்கு 18,500 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக நீங்கள் எக்ஸஸாக ஒர்க் பண்ணுற எல்லாமே நீங்கள் ஓடி ஹவர்ஸில் அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் பேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி நார்மல் ஒர்க்கிங் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே அண்டு ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒரு 9 to 6, 9 to 5 அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்லி 2 days கண்டிப்பாக ஆஃப் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பர் டெல் பண்ணி உடனே உங்களுடைய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி ஜாபை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஜாப் ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வாக்கின் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு 10 daysக்கு தான் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஒரு 10 daysக்குள்ளே நீங்கள் வந்து போக முடியும், அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க, அட்டன் பண்ணிக்கோங்க எலிஜிபிளாக இருக்கிறவங்க. ஸோ ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜினியரிங் ட்ரைனிங் ரிலேட்டட் ஒரு ஜாப் ரோல் தான். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் ரிலேட்டடில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 2022 24 வரை இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு நேரடியாக உங்களுடைய ரெஸ்யூமே அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு போகலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் ஜாப் இல்லை, ஜென்ரலி வந்து ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேஸில் தான் வந்துட்டு ஜாப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஜாப் ஆப்ஷன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிங் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கம்பெனி அப்படின்றனால இந்த மாதிரி ட்ரைனிங் ரிலேட்டட் ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறவங்க ஆஃப்டர் ஒரு 18 months அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஆஃப்டர் 18 மந்த்ஸ் ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரக்ட் எம்ப்ளாயி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா மதர்சன். ஸோ மதர்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் ரிலேட்டட் ஜாப் ரோல் தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் வந்து எனி இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக் ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 18,500 ப்ளஸ் ஓடி அலவன்சஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, ஃபுட் அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் அப்படின்றது இவங்க நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து வால்ஜாபாத் அண்டு கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி லொக்கேஷன்லேயுமே இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மதர்சன் பொறுத்தவரை நீங்கள் அவங்களுடைய லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் நிறைய கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன் பிஇ, ஐடிஐ அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் ஸ்பெசிஃபிக் ஹெச்ஆர் கிட்ட பேசிவிட்டு உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த டிவிஎஸ் கம்பெனியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் தான். ஸோ டிவிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ, ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா டிவிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் ரோலில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்தவித ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே டிவிஎஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. அது இல்லாமல் நீங்கள் ஐடி ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல். ஸோ ஸ்டார்டிங் சேலரி அப்படின்றது வந்து அவங்க வந்து 15,600 ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ்க்கும் அவங்க வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணி உங்களுடைய ஜாபை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டோட்டலாக பார்த்த எல்லா கம்பெனிஸுமே எலக்ட்ரிக்கல், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க மறக்காமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு யாராவது உங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.